அனைவருக்கும் அன்பு வணக்கம் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம தேனி அப்படின்னு சொன்னாலே வீரபாண்டி கௌமாரி அம்மன் தான் நினைவுக்கு வரும் இல்லையா? அந்த அம்மனுடைய கதையை பற்றி தான் இந்த வீடியோல நாம பேச போறோங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். தேனி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டி அப்படின்ற ஊர்ல தான் கௌமாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த கோயில் மாரியம்மனுக்கான பல கோயில்கள்ல ஒண்ணு. இந்த கோவிலுடைய தல வரலாறை பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வைகை நதியின் கரையில அடர்ந்த காட்டு பகுதியில அசுரன் ஒருத்தனை வெல்றதுக்காக சக்தி தேவியோட அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கம் பண்ணி அது முன்னாடி தவம் பண்ணிட்டு வந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அசுரன் கௌமாரிய தூக்கிட்டு போக முயற்சிக்கிறான். இது தன்னோட ஞான திருஷ்டியால உணர்ந்துகிட்ட கௌமாரி பக்கத்துல இருந்த அருகம்புல்லை எடுத்து அவனை நோக்கி அப்படியே வீசுறாங்க. அந்த அருகம்புல் முக்கணு படையா உருவெடுத்து அசுரனை ரெண்டா பிளந்து கொன்னுருச்சு. இத பார்த்த தேவர்கள்லாம் வானத்திலிருந்து மலர்கள் அப்படி தூவுறாங்க. அவங்க பூஜித்து வந்த சிவலிங்கத்திற்கு திருக்கண்ணீஸ்வரர் அப்படின்னு பெயரிடுறாங்க கௌமாரி. மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டோட மன்னன் வீரபாண்டியன் தன்னோட ஊழ்வினைகளால 2 கண்களோட பார்வையை இழக்கிறார். தனக்கு கண் பார்வை வேண்டி பல கோயில்களுக்கும் போறாரு. ஒரு நாள் அவரோட கனவுல தோன்றின சிவபெருமான் வீரபாண்டில தவம் இருக்கிற கௌமாரியம்மனை வணங்கி அதுக்கப்புறம் கண்ணீஸ்வர முடையார் கோயிலுக்கு போய் நீ வழிபட்டா கண் பார்வை உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதன்படி அந்த மன்னனும் இந்த பகுதிக்கு வந்து கௌமாரிய வணங்கி ஒரு கண்ணோட பார்வையும் கண்ணீஸ்வர முடையார வணங்கி இன்னொரு கண்ணோட பார்வையும் பெற்றாராம். அதுக்கப்புறம் கண்ணீஸ்வர முடையாருக்கு கற்கோயிலும் கௌமாரியம்மனுக்கு சிறிய கோவில் ஒன்னையும் அமைத்து வழிபாடு செய்தாராம். இங்க நடக்கிற வழிபாடுகள்னு பார்க்கும்போது இந்து சமய கோயில்கள் எல்லாத்திலயுமே செய்யப்படுற தினசரி பூஜைகள் இந்த கோயில்களையும் செய்யப்படுது. இந்த கோயில்ல தை மாத சங்கராந்தி, தைப்பூசம், மாசி மாத மகா சிவராத்திரி, பங்குனி மாத உத்திரம், சித்திரை மாத பிறப்பு, வைகாசி மாத விசாகம், ஆடி மாத அமாவாசை, ஆவணி மாத விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி மாத நவராத்திரி திருவிழா, ஐப்பசி மாத தீபாவளி, கார்த்திகை மாத கார்த்திகை விழா, மார்கழி மாத திருப்பள்ளி எழுச்சி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இந்த கோயிலில் சித்திரை மாத கடைசி செவ்வாய்க்கிழமை துவங்கி வைகாசி மாத முதல் செவ்வாய்க்கிழமை வரையிலான 8 நாட்கள் சிறப்பு சித்திரை திருவிழா நடைபெறுது. இந்த கோயில்ல சித்திரை திருவிழாப்ப மட்டும் 24 மணி நேரமும் கோயில்ல வழிபாடு நடத்தப்படுதுங்க. இந்த அம்மன் கிட்ட நேர்த்தி கடனா வேண்டிக்கிட்டவங்க அக்னி சட்டி எடுத்து காணிக்கை செலுத்துறாங்க. சிலர் நாக்குல அழகு குத்துறது அப்படின்ற சின்ன வேலை குத்திக்கிட்டு அக்னி சட்டி எடுக்கிறாங்க. சிலர் 1000 கண் பானை எடுத்து காணிக்கையா செலுத்துறாங்க. சிலர் உடல் முழுக்க முல்லையாற்றோட கரையில இருக்கிற சேத்த பூசிக்கிட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறாங்க. சித்திரை திருவிழா அப்போ எல்லா பக்தர்களும் முல்லையாற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போய் அம்மன் கோயில இருக்கிற முக்கொம்புவிற்கு ஊத்திட்டு அதுக்கப்புறமா அம்மனை வழிபடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. கோயிலுக்கு நேர்த்தி கடனா ஆடு, கோழி இது எல்லாத்தையுமே பலியிட்டு அசைவ உணவு அன்னதானம் செய்யற வழக்கம் கடைபிடிக்கப்படுது. பொதுவா மாரியம்மன் கோயில்கள்ல ஆடு, கோழி பலியிடப்படுறது இல்ல அப்படின்னாலும் இந்த அம்மனை அசைவ உணவு சாப்பிடுறவங்க தான் அதிகமா வணங்கிட்டு வராங்க அப்படின்றதுனால இந்த வழக்கம் காவல் தெய்வமா இருக்கிற கருப்புசாமியோட பெயர்ல கடைபிடிக்கப்படுது. ஆனா பலரும் மாரியம்மனுக்கு தான் பலியிடுற வழக்கத்தை நேர்த்திக்கடனா செஞ்சுட்டு வராங்க. சித்திரை திருவிழா அப்போ அம்மன் அன்ன வாகனம், சிம்ம வாகனம், காமதேனு வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம் இது எல்லாத்துலயுமே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. சித்திரை திருவிழால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூவால அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்குல ஊர்வலமா கொண்டு வரப்படுறாங்க. அன்னைக்கு இதை காண அதிக அளவுல மக்கள் கூடுறாங்கன்னே சொல்லலாம். சித்திரை திருவிழா அப்போ பொழுதுபோக்குக்காக ராட்டினங்கள், சர்க்கஸ், பல வேடிக்கை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் இது எல்லாமே 24 மணி நேரமும் நடந்துட்டு இருக்குமா. கோயிலுக்கு வர்ற இந்த பகுதி மக்கள்லாம் வாங்கிட்டு போறதுக்காக குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஆடை அணிகலன்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்படி பல வகையான வணிக கடைகள் தற்காலிகமா அங்க அமைக்கப்படுதுங்க. தேனி மாவட்டத்துல நடைபெற முக்கியமான திருவிழா இந்த திருவிழா ஒண்ணு மட்டும்தான். இந்த திருவிழாக்கு தேனி மாவட்டம் மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே இருந்து மக்கள் வந்துட்டு போவாங்க. இதுக்காக தமிழ்நாடு அரசால தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்கள்ல இருந்து சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்கப்படுது. சரி, இங்க இருக்கிற சிறப்புகளை பொதுவா நம்ம பாத்துடலாமா? பாண்டிய மன்னனுக்கு கண் பார்வை தந்த இந்த கோயில்ல வணங்கி போறவங்களுக்கு அம்மை மற்றும் கோடைக்கால அனைத்து வெப்ப நோய்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலோட தீர்த்தமா கோயிலுக்கு பக்கத்திலேயே ஓடுற முல்லை நதியோட நீர்
பயன்படுத்தப்படுது. கோயில் குறித்த தகவல்கள் சின்னமனூர் அரிகேசரி நல்லூர் தல புராணத்துல 14ஆம் படலத்துல இடம்பெற்றிருக்கு. கோயில் கோபுரத்துல இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளான மகாத்மா காந்தி, கஸ்தூரிபா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவங்களுடைய உருவச்சிலைகள் கோபுரத்துல இடம்பெற்றிருக்கு. இங்க இருக்கிற துணை கோயில்கள்னு பார்க்கும்போது கௌமாரியம்மன் கோயில் வீரபாண்டி கண்ணீஸ்வரமுடையார் கோயிலுக்கு துணை கோயிலா இருக்கு. இந்த இரு கோயில்களோட துணை கோயிலா வீரபாண்டி செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குங்க. தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் உன்னையம்மா, தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் உன்னையம்மா, ஆவலுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம், ஆவலுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம். மேவி வரும் கருணை மனம் கொண்டவளும் நீயம்மா, தாவி வரும் சிங்கத்தின் மேல் அமர்ந்தவள் நீயம்மா, பாவி என்று இகழாமல் பதமலர் தாரும் அம்மா, பூவிருந்த வல்லியில் வாழ் புண்ணியவதி நீயம்மா, பூவிருந்த வல்லியில் வாழ் புண்ணியவதி நீயம்மா. சித்திரை பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாகவே ஆடி வந்தாள், முத்து பல்லக்கினில் ஏறி வந்தாள் அவள் முந்தை வீணை தீர்க்க ஓடி வந்தாள், முத்து பல்லக்கினில் ஏறி வந்தாள் அவள் முந்தை வீணை தீர்க்க ஓடி வந்தாள். வேலனுக்கு வேல் கொடுத்தாள் வேர்காட்டு மாரியம்மா, காலனையும் ஓட வைப்பாள் காளி கருமாரியம்மா, சீலமுடன் வந்திடுவாள் நீலி கருமாரியம்மா, சூலமதை தாங்கிடுவாள் சுகம் தருமாரியம்மா, சூலமதை தாங்கிடுவாள் சுகம் தருமாரியம்மா. சித்திரை பல்லக்கில் ஏறி வந்தாள் அவள் சிங்காரமாகவே ஆடி வந்தாள், முத்து பல்லக்கினில் ஏறி வந்தாள் அவள் முந்தை வீணை தீர்க்க ஓடி வந்தாள், முத்து பல்லக்கினில் ஏறி வந்தாள் அவள் முந்தை வீணை தீர்க்க ஓடி வந்தாள். தேவி கருமாரியம்மா தேடி வந்தோம் உன்னையம்மா, ஆவலுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம், ஆவலுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம், ஆவலுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம், நாவார பாட வந்தோம், நாவார பாட வந்தோம்.
தினம் கிணற்றடியில் தீர்த்தம் உண்டால் குறை நீங்கி அம்மன் பாதம் தொழுது உருகுமே. மகப்பேறு இல்லாதவர் மடியேந்தி வணங்கி விட்டால் உயிர் தீர்வு உடனளித்து உள்ளம் குளிருவாள். கண்ணாலே பார்ப்போர்க்கு நிழல் வடிவம், அவள் மனதாலே பார்ப்போர்க்கு நிஜ வடிவம். நம்பிக்கை வைப்போர்க்கு சுடரின் ஒளி, அவள் நம்பாத மனதுக்கு தான் நீர் குமிழி. ஓடக்கரை ஒத்த ஏடி பாத வழி வண்டி பூட்டி ஒன்னக்கான வீர பாண்டி மாறித்தாயே. நாங்க அன்னதானமிட்டு அருள வாங்க வந்தோம். கொஞ்சம் சலங்கை குலுங்க மாடு பூட்டி வந்தோம். வாழும் மக்கள் எல்லாம் அழுது வாழும் காலங்கண்டு பழுது நீக்க வான்மழைய குட்டும் மாறி ஒன்ன தொழுது நாங்க நிம்மதிய பெற்றோம் அம்மா. நெஞ்சில் விழுது போல விளைஞ்சிருக்கும் மாரியம்மா. சாட்டையடி உடுக்கையடி முழங்கும் இந்த வீர பாண்டி, சீமையவே ஆளும் அன்பு மாரியம்மா. உனது சிங்காரத்தை கண்டா சித்தம் குளிரும் அம்மா. உனது கருணையாலே உலகில் யுத்தம் தீரும் அம்மா. பாத வழி வண்டி பூட்டி ஒன்னக்கான வீர பாண்டி மாறித்தாயே. நாங்க அன்னதானமிட்டு அருள வாங்க வந்தோம். கொஞ்சம் சலங்கை குலுங்க மாடு பூட்டி வந்தோம்.
பச்சரிசி மாவிடிச்சு மாவிளக்கு ஏத்து மனக்குறைகளைத்தான் வீரவாண்டி மாறியிடம் சாத்து செங்கரும்பு சாரெடுத்து கொழுக்கட்ட நீ போடு அந்த கன்னியவ மனங்குளிரும் உண்டு மகிழ்வோடு சித்திரையில் ஒரு உற்சவம் அந்த காணலா அம்மன் தரிசனம் சித்திரையில் ஒரு உற்சவம் அந்த காணலா அம்மன் தரிசனம் பச்சரிசி மாவிடிச்சு மாவிளக்கு ஏத்து மனக்குறைகளைத்தான் வீரபாண்டி மாறியிடம் சாத்து கண்ணிலும் நெஞ்சிலும் கனவு கோடிகள் படருவது வாழ்க்கையே கனவு எல்லாம் மலர்வதந்த மாறிய வெள்ளாசியே கண்ணிலும் நெஞ்சிலும் கனவு கோடிகள் படருவது வாழ்க்கையே கனவு எல்லாம் மலர்வதந்த மாறிய வெள்ளாசியே உயிரிலே அவள் துடிக்கிறாள் உணர்விலே அவள் வெடிக்கிறாள் உண்மைய மனம் மறுக்குமா உயிரெல்லாம் உந்தன் நிழலம்மா பச்சரிசி மாவிடிச்சு மாவிளக்கு ஏத்து மனக்குறைகளைத்தான் வீரவாண்டி மாறியிடம் சாத்து சித்திரையில் ஒரு உற்சவம் அந்த காணலா அம்மன் தரிசனம் ஒன்னாங்கரகமம்மா ஆடி வரும் பூங்கரகம் கௌமாரி அம்மன் தந்த சக்தி கரகம் ஒன்னாங்கரகமம்மா ஆடி வரும் பூங்கரகம் கௌமாரி அம்மன் தந்த சக்தி கரகம் சக்தி கரகம் ரெண்டாம் கரகம் அம்மா ஆடி வரும் வெள்ளி கரகம் வீரவாண்டி சீமையவே மயக்கும் கரகம் வரும் வெள்ளி கரகம் வீரவாண்டி சீமையவே மயக்கும் கரகம் மயக்கும் கரகம் மூணாங்கரகமம்மா ஆடி வரும் தங்க கரகம் முட்டி முட்டி ஜல்லி கட்டு ஆடும் கரகம் வீரவாண்டி மாறிக்கு வீர நிறைஞ்ச மண்ணுக்கு பாட்டு சொல்லி கரகம் ஆடுது அந்த வானிலமும் பரதம் ஆடுது வீரவாண்டி மாறிக்கு வீர நிறைஞ்ச மண்ணுக்கு பாட்டு சொல்லி கரகம் ஆடுது அந்த வானிலமும் பரதம் ஆடுது நாலாம் கரகம் அம்மா ஆடி வரும் கிளி கரகம் அள்ளிநகர் பெருமை சொல்லி ஆடும் கரகம் நாலாம் கரகம் அம்மா ஆடி வரும் கிளி கரகம் அலிநகர் பெருமை சொல்லி ஆடு கரகம் ஆடு கரகம் அஞ்சாங்கரகமம்மா ஆடி வரும் மயில் கரகம் தஞ்சத்தவள் தடதடக்க ஆடும் கரகம் அஞ்சாம் கரகம் அம்மா ஆடி வரும் மயில் கரகம் தஞ்சத்தவள் தடதடக்க ஆடு கரகம் ஆடு கரகம் ஆறாம் கரகம் அம்மா ஆடி வரும் பால் கரகம் ஆண்டிப்பட்டி உரிமை கொட்ட ஆடும் கரகம் வீரபாண்டி மாறிக்கு வீர நிறைஞ்ச
செயலகற்றும் கணபதியும் நீயே, உன் பாதம் பற்றிடுவோம் கஜமுகனும் நீயே. சகல கலைகளிலும் விக்னராஜனே உன் நாமம் சொல்வோமே தினமும் நாமே. மனமே உருகும் உன்னடி தொழுதாலே, மனமே உருகும் உன்னடி தொழுதாலே. துஷ்ட செயலகற்றும் கணபதியும் நீயே, உன் பாதம் பற்றிடுவோம் கஜமுகனும் நீயே. யானை முகம் கொண்ட விநாயகன் நீயே, அக்னியில் காட்சி தரும் கேதுவும் நீயே. ஆதிசக்தியின் மெய் காவலனே, கபில நிறம் வாய்ந்த கஜகர்ணன் நீயே. சந்திர பிறை தாங்கும் பால சந்திரனே, சந்திர பிறை தாங்கும் பால சந்திரனே. மங்களம் பொங்குதே சங்கர நாயகனே, மங்களம் பொங்குதே சங்கர நாயகனே. துஷ்ட செயலகற்றும் கணபதியும் நீயே, உன் பாதம் பற்றிடுவோம் கஜமுகனும் நீயே. இந்த
நெல்லாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு வைப்பாயம்மை பொருளோடு புகழோடு வைப்பாயம்மை கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளெனக்கு எல்லாமும் நீயே மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளெனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளெனக்கு எல்லாமும் நீயே. கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அற்பருவான இமயமலை செல்வி கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அற்பருவான இமயமலை செல்வி மூவிலை மேல் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளெனக்கு எல்லாமும் நீயே. வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு அது வினை தீர்த்த நீ அமைத்த கூடு வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு அது வினை தீர்த்த நீ அமைத்த கூடு திருநீரே அம்மா உன் மருந்து அதை அணிந்தாலே நோய் ஓடும் பறந்து பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை கற்றகலை சிறு துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளெனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன்
தெய்வமாக நீ இருப்பாய், கருணையுள்ள தெய்வமாக நீ இருப்பாய். நாங்க கொண்டாடி வந்ததற்கும் பலன் கொடுப்பாய். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்க எண்ணி வந்த வரம் கொடுக்க வாருமம்மா. வேண்டுவார்க்கு வாழ்வெல்லாம் நலம் தருவாய், சிங்க வாகனத்தில் சக்தியாக வலம் வருவாய். ஊர்வாழ மழையாக வடிவெடுப்பாய், ஊர்வாழ மழையாக வடிவெடுப்பாய். இந்த
நினைச்சபடி முன்ன ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா. காவல் நீதான் காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. போல் நின்னு பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா. அந்த திருவடிய தொழுதோமே இங்கு மனம் முருக அழுதோமே. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. வானெல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும். சக்தி முழுதும் தந்து காப்பாயே முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே. சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. நிலையாக நிலைக்க வைக்கும் எனக்கதெல்லாம் பதிக்க வைக்கும். காவல் நீதா காளியம்மா.